கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அருமையான பாஸ்டர் சொன்னது போல, நான் ஒரு கடலை மிட்டாய் வியாபாரி பிஸ்னஸ் இருக்கும்போது குஜராத் மாநிலத்தில் வரும்போது நான் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி. அப்போ அந்த ஏரியாவில் எனக்கு குஜராத், ஹிந்தி, மராட்டி தெரியும்னால அருமையான ஐயா வரும்போது 25 வருஷத்துக்கு ஒரு 28 வருஷம் இருக்கும் பார்த்து, இன்றைக்கு முகமுகமாய் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களில் கூட அநேக இடத்துல நான் கடந்து போகும்போது ஐயா வரும்போது இப்போ பார்க்கும்போது அந்த முகம்தான், அந்த குரல் தான். ஆனால் அந்த நாளில் பார்க்கும்போது ஒரு சூத்திரம் பைசலாட், நாங்கள் நடக்க முடியாட்டாலும் ஐயா கம்பீரமாக நடப்பாங்க. சூத்திரம் பைசலாட். அல்லேலூயா. அந்த குஜராத் பகுதியில் சூத்திரம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வில்லேஜ், அந்த போகிற இடத்துல ஒவ்வொரு வீட்டில் ஜெபிக்கும்போது நான் மனசார ஒரு குடிசை, இந்த குடிசையில் ஜனங்கள் இருப்பாங்க, ரொம்ப ஏழை ஜனங்கள். ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரும் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. அப்போ முத மலேசியாவிலேருந்து ஒரு பாஸ்ட் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவர் பாஸ்ட் ஐயா ஜெபம் பண்ணாங்க. அந்த குடும்பத்தில் இன்றைக்கி 14 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் இருக்கிற விக்கிரத்தின் எல்லாம் டோட்டலே அப்படியே இந்த ஜெபம் பண்ணி முடித்த உடனே, ஐயா ஜெபம் பண்ணி முடித்த உடனே எல்லாம் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த குடும்பத்தில் ஒருவரை தான் எங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அநேக காரியங்களை ஐயா அநேக இடத்துல கடந்து போனது. ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் சபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை முடித்து விட்டு அவங்க கிளம்பும்போது, ஐயா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த முழங்கால படியிட்டு ஜெபித்தேன். ஆண்டவர் ஐயோடு பேசி வருகிற நாட்களிலே ஒரு ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அந்த ஜெபம் கர்த்தர் என்னை உங்கள் மத்தியிலே இந்த மலேசியா பகுதியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் நல்லவர். இந்த மலேசியா பகுதியில் அநேக நாட்கள் கேள்விப்படுவேன். ஆனால் ஐயாவுடைய பாஸ்போர்ட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். அதான் எனக்கு தெரியும். அநேக நாட்களாக ஜெபித்த நாட்கள் உண்டு. திடீர்னு இந்த 2023 அருமையான இந்த வனிதா சிஸ்டருடைய அந்த போன் மூலமாக ஒரு ஜெபம், இந்த ஜெபத்து மித்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்தார். மலேசியாவில் வந்த உடனே ஐயா பேர் தான் எனக்குள்ளே ரொம்ப, அவருடைய பேர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் இந்த பேர் வந்துக்கிட்டே இருக்கிறது எனக்குள்ளே ஒரு மனசு ரொம்ப ஒரு அப்படி உறுத்துக்கிட்டு இருந்துச்சு. மனசுக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ தான் நான் கேட்டேன், இந்த பேர் உள்ளது சபை இருக்குதா, அந்த பாஸ்டருடைய பேர் உள்ள சபை இருக்குதா அப்படின்னு கேட்டும்போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எப்படியாவது பார்க்கணும், அவர்கள் எப்படியாவது பார்க்கணும் என்று சொல்லும்போது கர்த்தர் ஐயாவை பார்க்கும்படி இந்த இடத்த கடந்து திடீர்னு அந்த சர்ச்சை கடந்து விட்டாங்க. அப்போ கூட வந்து அவர் பிரதர் சொன்னார், சோதரன் சுரேஷ் அவர் சொன்னார், இல்லை வேண்டாம் டைம் ஆயிடுச்சுங்க வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ அங்கே ஒரு நட்சத்திரமாக இருந்தாங்க. அவங்க உடனே கையை பிடிச்சிட்டு நீங்கள் ஐயா போய் பாருங்கள். பைசலாட். அல்லேலூயா. நான் யாரையும் பெருமைக்க சொல்லலை, ஆவியானவர் சொல்கிறத மட்டும் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு அருமையான பிரதர் முன்னாடி இருக்கவங்க கூட இருந்து அருமையான ஐயாவை பார்த்து பேசி காரியங்களை சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியிலே பேசும்படி சோதரம் சங்கீதம் 72:12 படிங்க. அநேகம் காளைகள்
என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள். இல்லை சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷன் விடுவிக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை கூப்பிடுகிறார்களோ அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இன்னைக்கு அநேகர்கள் சரியான முறையில் அவரை நோக்கி கூப்பிடுவதில்லை. சரியா கூப்பிடும்போது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிடும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதிகமாக ஒரு நாள் ஒரு ஆர்சி ஒரு சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ கூப்பிட்டுட்டு போகும்போது நான் அந்த ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர், நான் என்னுடைய வாயில் எப்பொழுதும் அல்லுலே தான் வரும் அப்படின்னு சொல்லவான்னு கேட்டேன். அங்கே கூட்டத்தில் ஒரு 200 பேர் உட்காந்துருப்பாங்க. அவர் எனக்கு நண்பர், நாகர்கோவில் உள்ளவர், எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பராக இருந்தவொடனே அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னார். பேசுகிறாட அல்லேலூயா. நான் எப்பொழுதும் அல்லேலூயா வார்த்தையை இதை மீனிங் பண்ணி கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி நான் ஒரு திக்குவாயனாய் இருந்தேன். அல்லேலூயா. எனக்கு பேச தெரியாது. ஒரு வார்த்தை பேசணும்னா ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு ஆகும். அப்போ இந்த வார்த்தையை இந்த அல்லேலூயா சொல்லும்போது தான் என் வார்த்தை இந்த மினிம் நல்லா பேச தொடங்கினேன். நான் அநேக ஹாஸ்பிட்டல் அநேக இடத்துல போனாலும் அப்படி தான் சூழ்நிலை இருந்தது. அருமையான ஐயா போல ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் அவர் சொன்னார், அல்லேலூயா என்று சொல்லி இயேசுவே என்று கூப்பிடு, கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார் என்று சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு திடீரென்னு இந்த நாக்கு இவ்வளவு தரும், ஃபுல்லாக இழுத்துடும், வயிறு வீங்கிடும். கூப்பிட்டு பார்த்த அநேக ஒரு நாள் வேதனை, கொடிய வேதனை, ஒன்று முடியலை. அந்த ரூமில் இவ்வளோதான் என்று சொல்லி எல்லா கதவெல்லாம் அடைச்சிட்டு, இந்த தேவன் உண்மை உள்ள தேவன் என்றால் எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி கதறினேன். 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலம் ஒரு 4 மணிக்கு ஒரு சத்தம் வந்தது, நான் உன் தேவன் சத்தம் வந்தது. அப்பதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருக்கிறார் என்கிறதை விசுவாசித்தேன். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் இருக்குது. அடுத்து சோதரம் 13 படிங்க. அந்த இல்லைங்க 13. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குற தேவன். எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் ரட்சிக்கிற தேவன். நம்ம பெரியவன் சிறியவன் இல்லை, ஆண்டவன் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை விட்டு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு இறங்கி எப்பேற்பட்ட பிளவினமாக இருந்தால் சரி. இன்னைக்கு அநேகர்கள் பிளவினோம் அப்படின்னா திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதே கிடையாது. உடனே மாத்திரை, உடனே இன்ஜெக்ஷன். ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளும் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட கிடையாது. உடனே ஹாஸ்பிட்டல், பிடிச்ச ஹாஸ்பிட்டல், குடும்ப டாக்டர், நம்முடைய குடும்ப டாக்டர், மருத்துவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 28 வருஷமாய் ஒரு ஊசி கூட போடலை, ஒரு மாத்திரை கூட சாப்பிட மாட்டேன். ஆண்டவர் இன்னைக்கும் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருந்து
நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு எனக்கு பிளவினோம் அப்படின்னா அவரை நோக்கித்தான் கூப்பிடுவேன். எல்லாம் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் வாங்க, அங்கே வாங்க, நீ முடிச்சு அவன் மட்டும் பண்ணு. ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த அருமையான ஐயா தாசரை போல பாஸ்டர் குமாரதாஸ் ஐயாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், ரொம்ப ஒரு நெருக்கம். அவங்க கூட இருந்து இதைத்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இதைத்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை தான் கர்த்தர் நாமம் மைப்படும்படி அநேக இடத்துல ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து மத்திய சுவிசேஷம் 20 அதிகாரம் 30 வசனம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்து இருந்த 2 குருடர்கள் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அல்லேலூயா, கேள்விப்பட்டு, ஆண்டவரே, ஒரு நிமிஷம், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர்கள் ஆண்டவராய் இயேசு வருகிறார், இந்த இடத்துல ஒரு சபை இருக்கிறது என்று அநேகருக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவன் ஆண்டவராய் இயேசு வருகிறார், அவன் கேள்விதான் பட்டான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர்கள் ஆண்டவராய் இயேசு குறித்து அவரை குறித்து சொன்னாலும் எல்லாம் அசால்ட்டா. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. வருகைக்கு அநேக அடையாளங்கள் காண கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அநேகர்கள் அவர் வருகிறார் என்று அநேக பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு அநேக டிவியில் அநேக வார்த்தை கேட்கிறாங்க, ஆனாலும் மனம் திரும்ப முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிறார் ஆண்டவராய் இயேசு கேள்விப்பட்டாலும் இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் இன்னைக்கு கட்டணைப்பட்டு கொண்டதுக்கு கடினமான இருதயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் சொன்னாலும் அப்படியா, வரட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போவோமே என்று சொன்னாலும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அப்படியே ஒரு சோகமா அப்படியே ஒரு இதாக இருக்கு. அல்லேலூயா. ஆனாலும் இந்த குருடன் வழி அருகே, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் வருகிறார் என்று படிங்க. என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று என்ன சொன்னா கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சரியான முறையில் ஆண்டவரை தேட முடியல. அல்லேலூயா. சரியான இடத்துல ஜனங்கள் வர முடியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் 20ஆம் தேதி வந்தேன். வந்தவொடனே ஒரு சபைக்கு போயிருந்தேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ எனக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், எந்த சர்ச்சுக்கு போக. அப்போ எனக்கு லண்டனில் ஒரு பாஸ்டர், ஒரு நண்பர் எனக்கு உண்டு. அவர் சொன்னார், நீங்கள் வீட்டிலே நான் ஜெபம் பண்ணணும். அவர் சொன்னார், ஏதாவது சர்ச்சுக்கு போங்கன்னு சொன்னார். அப்போ சரி போகலாம். ஆனால் போனாலும் மனசில் ஒரு திருப்தி அல்ல. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அந்த சர்ச்சில் வந்தவுடனே ஒரு மகிமை, ஒரு வல்லமை எனக்குள் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சர்ச்சுக்கு போன உடனே அந்த பிரசங்க வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. அதான் வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அவன் சரியா கூப்பிட்டான் பாருங்க, தாவீதின் குமாரனே. நம்ம சரியா கூப்பிடணும், சரியா ஜெபம் பண்ணணும், வார்த்தையை கவனிக்கணும், பிரசங்கத்தை கவனிக்கணும். பாஸ்டர் சொல்லுகிற, ஐயா சொல்கிற வார்த்தையை அப்படியே கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க, கூட்டம் கூட்டமாக போறாங்க. ஏதோ நமக்கா இல்லை, சரியா அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இறங்கும் என்று கூப்பிட்ட உடனே படிங்க. அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடும்பமாய்
நம்ம ஆலயத்துக்கு கடந்து போகும்போது தான் அதுக்கு முன்னாடி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம சுயமாக நம்ம விருப்பம் போல் அப்படியே போனோம் வந்தோம், அப்படி நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த சத்திய வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவராய் இயேசுவை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணும்போது எல்லாம் கேட்பாங்க. என்ன சர்ச்சி, எப்படி புதுசாக என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன என்ன விஷயம், அப்பந்தான் கேள்வி கேட்பாங்க. அப்பந்தான் சொந்தக்காரன் வருவான், அப்பந்தான் உற்றார் ஒருவர் தேடுவார்கள். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தமா இவன் கூப்பிடும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க, நீ கூப்பிடாத, அவன் அதட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதட்டினாலும் படிங்க. அவர்களோ ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இறங்கும். பிரைஸ் தி லார்ட். அவன் எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் இறங்கும். கூப்பிட்டான். நம்ம அப்படி கூப்பிடணும். கூப்பிடும் போதுதான் கர்த்தர் இறங்குவார். அவர் மனம் இறங்குற தெய்வம், அவர் மனதுருகிற தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் போகாத கோயில் கிடையாது, போகாத மந்திராது கிடையாது. எல்லாம் பெட்டியில் பணம் வச்சிருப்பாங்க, நோட்டு வச்சிருப்பாங்க, துணி வச்சிருப்பாங்க. என்னுடைய பெட்டியில் எல்லாம் தேங்காய், எலுமிச்சம்பழம், ஏந்திரம், எந்தெந்த கோயிலில் எந்தெந்த மந்திராதி இருக்கணும் அங்கே தான் இருப்பேன். என் பெட்டியில் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். என் உடம்புலையும் இருப்பான். அல்லேலூயா. இங்கேருந்து கயிறு இங்கே வரைக்கும், கழுத்தில் உத்திராட்ச கொட்டை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கயிற்றில் இடுப்பில் ஒரு கெட்டு, அந்த கெட்டை போட்டுக்கிட்டு செமந்துக்கிட்டு திரிய 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 நமக்கு தான் தன்னை தெரியும். அல்லேலூயா. அப்பந்தான் கூப்பிட்டேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை கூப்பிட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் படிங்க என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நேர கூப்பிட்டுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு மற்ற நேரம்லாம் சில ஆட்க பாருங்கள், பைபிள் எடுத்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், அடுத்த வாரம் தான் அதை படிக்கிறது. காலையில் ஒரு சங்கீதம், இரவில் படிக்கிறது. பைபிளை என்ன செய்யுது, பைபிளை சில ஆள்கிட்ட கேட்டால் நான் பைபிளை கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படிம்பாங்க, என் மிக்சியில் போட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பைபிள் உள்ள வேதாகமம், இது பரிசுத்த வேதாகமம். நீங்கள் எவ்வளோ படிக்க 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 அது ருசி, டேஸ்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நின்று கேட்டார், எப்பா நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா. பிரைஸ் தி லார்ட். அப்பந்தான் ஆண்டவர் கேட்பார். நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா தான் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவனிடத்துல கேட்டார், நான் என்ன செய்யணும் படிங்க. அதற்கு அவர்கள் ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கண்கள், இந்த மனக்கண்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது தான் இந்த மனக்கண் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நானும் ஐயா ஒரு இடத்துல ஒரு மலைவாழ் மக்கள் அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவர் பார்த்த உடனே, ஐயாவுக்கு மறந்துட்டு தெரியாது எனக்கு, ட்ரெஸ் இல்லை, பாதி உட இங்கெல்லாம் கிடையாது. கேட்டார், என்ன இப்படி இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இப்படி இருக்கிறாங்க. ஐயா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு கிருபாசன ஊழி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜனங்களை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவன் சொன்னான், என்னுடைய இறுதிய மனக்கண் திறக்கணும், திறக்க வேண்டும், என் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லும் போது படிங்க. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். அவர் கண்களை தொட்டார். அல்லேலூயா. மனதுருகும் தெய்வம் ஆண்டவராய் இயேசு. பிரைஸ் தி லார்ட்.
அதான் ஒரு நம்ம பெருக்மன் சந்தை பாடினார், மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை காலைதோர் புதிதாயிருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவன் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் கண்ணை தொட்டார். படிங்க. உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவர்களுக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர்கள் பார்வையடைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் நடந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனக்கள் திறந்த உடனே நம்ம சில வேளையில் சுயமாக இருக்கிறோம். மனக்கண்ணை கர்த்தர் அவர் மனதுருகி அவர் தொட்டார். அல்லேலூயா, அவர் தொட்டார், பார்வை அடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பார்வை அடைந்து பின் சென்றார்கள். நீங்களும் நானும் கர்த்தரை பின்செற்ற வேண்டும். கர்த்தரை வார்த்தையை கனம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் பின் செல்ல வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென்.